நீ நிறைய பேருக்கு கேட்டால் பெண்களுக்கு இப்ப நானே இப்ப கேட்டேன்னு வைங்க, குரூப் 1 குரூப்னா என்ன, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னா என்ன என்று கேட்டால் எத்தனை பேருக்கு அது தெரியும் என்பதே வேதனையான ஒரு விஷயம் தான். ஆனால் மார்க்க ரீதியாக மதரசா சார்ந்த இடமா இருந்துச்சுன்னா அங்க மார்க்க ரீதியாக கேட்ட டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க. உலக ரீதியாக கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஒரு ஸ்கூல் காலேஜ் சார்ந்த இடம் அப்படின்னா அங்க வந்து உலக ரீதியான விஷயங்கள் கேட்டா சொல்லிடுவாங்க. மார்க்க ரீதியான விஷயம் கேட்டா திரு முடிப்பாங்க. அப்ப இந்த கேப் இருக்குல்ல, இது மிக மிக ஆபத்தானது சமுதாயத்துக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் அந்த இடைவெளியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் அந்த இடைவெளியை குறைக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிறதோ அது மிகவும் சிறந்தது. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன அப்படின்னா, சில பேர் மார்க்கத்தை மட்டும் பேசுவாங்க. யாரெல்லாம் உலக ரீதியாக ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவனை வந்து ஐயோ அவன் பயானே பேசக்கூடாது அப்படின்னு, இல்லைன்னா அவன் பயானை கேட்காதன்னு கிறுக்குத்தனமா. இல்லைன்னா சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை பார்த்து அவன் பிற்போக்குவாதி அப்படிவாங்க. யார் நல்ல மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வை பயந்து இருக்கிறானோ, உழைக்க தெரியாதவன் அவன் பிற்போக்குவாதி, உலகத்துல எப்படிலாம் இருக்கணும் தெரியுமா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இந்த இரண்டு கல்விகளுக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்பட்டது.